சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 42. இளைய பல்லவன் மாளிகை வாயிலில் நின்று கொண்டிருந்த 200 தமிழர்களை பார்த்தான். நண்பர்களே, அதோ அந்த கூட்டத்தின் மீது நீங்களாக எதுவும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம். எதுவும் நிகழ்ந்தால் எனக்கு குரல் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு மாடியில் உள்ள அறைக்குள்ளே நுழைந்தான். அங்கே பலவர்மன் பஞ்சனையில் படுத்திருந்தான். பலவர்மா, உன் வியாதி குணப்பட்டு 4 நாட்களாகிவிட்டது. எழுந்து கீழே போ என்று சொல்லி வெளியே அனுப்பினான். பஞ்சனையின் மேல் விழுந்தான். அலுப்பின் மிகுதியால் உறங்கினான். அவன் அருகில் காஞ்சனா உட்கார்ந்தாள். அவன் தலையை மெதுவாக வருடினாள். புரண்டு படுத்தான் இளைய பல்லவன். உங்கள் உறக்கத்தை கலைத்து விட்டேனா? நீ பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் போது எனக்கு எப்படி உறக்கம் பிடிக்கும்? அவள் நாணத்தால் தலை குனிந்தாள். சென்ற சில நாட்களில் என்னிடம் எதையும் சொல்லவில்லையே. இல்லை காஞ்சனா, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னிடம் சொல்லி இருக்கிறேன். கங்கதேவன் கலிங்க மரக்கலங்களை கலிங்க மாலுமிகளே நடத்தி செல்ல வேண்டுமென்று விரும்பினான். அனுமதித்தேன். உன்னிடம் தெரிவித்தேன். உன்னை தனியாக சந்திக்க வேண்டுமென்று விரும்பினான். அதையும் அனுமதித்தேன். அவனை ஏன் கொன்றீர்கள்? நானாக கொல்லவில்லை. கொல்ல தூண்டினான். அவனா தூண்டினான்? ஆம், அன்று பாலிக்குலனோடு பேசிக்கொண்டிருந்த போது நீ வந்தாயல்லவா? அவனிடம் என்ன சொன்னேன்? உன்னை யார் தொட்டாலும் அவனை கொன்று விடுவதாக சொன்னேன் அல்லவா? அதைத்தான் செய்தேன். இதை கேட்டதும் காஞ்சனாதேவியின் உள்ளத்தில் ஒரே ஆனந்தம். உங்கள் லட்சியம்தான் என்ன? காஞ்சனா, இப்போது இந்த கடல் மோகினி தீவு என் வசம் இருக்கிறது. கங்கதேவன் இறந்து விட்டான். அவனுடைய மாலுமிகள் 600 பேரும் எனக்கு அனுகூலமாக மாறிவிட்டனர். 200 தமிழர்களும் நமக்கு ஆதரவாக உள்ளனர். அது சரி, வெளியே சென்றிருக்கும் கலிங்க மரக்கலங்கள் 2 திரும்பி வந்தால், அதில் 400 கலிங்க மாலுமிகள் இருக்கிறார்களே, அவர்கள் கடல் மோகினியிடம் உரிமை கோரினால் அதில் உள்ள 400 மாலுமிகளையும் சிறைப்பிடிப்பேன். நம்மிடம் 1000 பேர் உள்ளனர். தப்பிச் சென்ற தமிழர்கள் 200 பேரும் இப்போது இங்கு வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காஞ்சனா இளைய பல்லவனின் தந்திரத்தையும் புத்திக்குரிமையையும் எண்ணி வியந்தாள். அதனால் அவன் மீது அளவிலா காதல் கொண்டாள். அந்த காதல் மயக்கத்தில் கண்களை அவன் மீது பாய்ச்சினாள். அவன் அவள் கண்களையே உற்று நோக்கினான். இருவரும் மயக்கத்தில் தங்களை மறந்து ஒருவரை ஒருவர் தழுவினர். மாலை இளைய பல்லவன் கடற்கரை நோக்கி சென்றான். பாலிக்குலனும் அவனுடைய 600 மாலுமிகளும் தங்கள் பங்குகளை பெற்ற மகிழ்ச்சியில் ஆனந்தமாக ஆடிப்பாடினர். தமிழர்கள் கங்கதேவன் மரக்கலங்களில் ஏறினர். யாரும் தடை செய்யவில்லை. கங்கதேவன் மாளிகைக்கு வந்ததும் காஞ்சனாதேவியிடம் இதை பற்றி சொல்லி மகிழ்ந்தான். உங்கள் அடுத்த நோக்கம் என்ன என்று கேட்டாள் காஞ்சனா. அடுத்த நோக்கம் ஸ்ரீ விஜயத்தின் மீது. அந்த சாம்ராஜ்யத்தில் அரியணையில் உன்னை அடுத்த சித்திர பௌர்ணமியில் அமர்த்துகிறேன். இப்பொழுது நீ கடாரத்தின் கட்டழகி. இனி ஸ்ரீ விஜயத்தின் தேவியாகவும் மாறுவாய். இது சத்தியம். காஞ்சனாவையும் தந்தை குணவர்மனையும் கடாரத்துக்கு அனுப்பி வைத்தான். கூடவே பலவர்மனையும் அனுப்பி வைத்தான். அடுத்த 6 மாதங்கள் கடற்பயணத்தில் கழித்தான். 4 மரக்கலங்களுடன் ஆனந்தமாக பயணித்தான். அமீர், கண்டியத்தேவன், சேந்தன் ஆகியோருடன் ஆடி பாடினான். கடந்த 6 மாதங்களில் பல போர்களைக் கண்டான். பல மரக்கலங்களை பிடித்தான். ஏராளமான பொருட்களை கொள்ளையடித்தான். ஏராளமான மாலுமிகளை அடிமையாக்கினான். பல இடங்களில் சோழர் கொடியை நாட்டினான். தொடரும்.